ஒரு சிறிய துண்டு முட்டைக்கோசை இந்த மாதிரி ஒரு சலிப்பில் வச்சு பொடி வெங்காயத்துடைய மேல் பகுதியையும் வால் பகுதியையும் வெட்டிட்டு ரெண்டாக வெட்டி சலிச்சுக்கணும். இதில் வச்சு சலித்து எடுத்தது தான் இந்த வெங்காயம். அதில் நைஸாக ஒன்று போல் வந்து பாருங்கள் புதுசாக. கேரட்டு துருவுறதுக்கான அந்த சல்லடை. கேரட்டை இந்த மாதிரி நீளமாக உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும் அந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கணும், சலிச்சுக்குங்க. கொஞ்சம் கை ஜாக்கிரதை. கடைசியாக வரும்போது நிதானமாக சலிச்சு எடுத்துக்கணும். ஒரே ஒரு பீன்ஸை இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டிக்குங்க. நம்ம அந்த காய்கறிகள் போகிறோம் பொடி பொடியாக வெட்ட வேண்டிய நோக்கம் வந்து நம்ம எதையுமே அவிக்க போகிறதில்ல. அப்படியே லேசாக எண்ணெயில் வெட்டி லேசாக வதக்கத்தான் போகிறோம். கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, புதினா மல்லி ரெண்டு சேர்ந்தே இருக்குது. காரத்துக்கு 2 மிளகாயை குறுக்க மட்டும்தான் வகுந்து போடணும், பொடியை வெட்டி போடக்கூடாது. ஏன்னா நம்ம வதக்கின பிறகு இந்த காரம் அதில் சேர்ந்துடும், அப்புறம் அந்த மிளகாய் தூக்கி தூர போட வேண்டியதான். ஸோ அதனால் இந்த நடுவில் 2 மட்டும் வகுந்து போட்டால் போதும். ஒரு 5-6 வெள்ளைப்பூடை பொடி பொடியாக நறுக்கிடுங்க. பொடி பொடியாக வைக்கணும். இந்த மாதிரி வெள்ளைப்பூடை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்கள் சௌகரியம் தான். இதை பொடியை வெட்டினா தான், இல்லை நான் வெட்ட மாதிரி சைஸ் பண்ணி போட்டாலும் தான். கடைசியில் போடுறதுக்கு வச்சுக்கணும், அளவுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். தக்காளியையும் சும்மா நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுருங்க. நமக்கு தேவையான காய்கறிகள் கூட வெட்டி வச்சுட்டோம். என்னென்னங்க தூக்கி வச்சுருக்கிறேன். முட்டைக்கோஸ் அப்படி பொடி அப்படி தூள் மாதிரி அழிஞ்சு வச்சுருக்கிறோம். கேரட்டை துரி வச்சுருக்கிறோம். அதுக்கடையில் கொஞ்சம் பீன்ஸை பொடி பொடியாக நறுக்கி போட்டு வச்சுருக்கிறோம். கொத்தமல்லி புதினாவிலே கொஞ்சம் வெட்டி போட்டு வச்சுருக்கிறோம். பல்லாரி வெங்காயத்தையும் இப்படி ஸ்லைஸாக போட்டுருக்கோம். 2 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி போட்டு வச்சுருக்கிறோம். வெள்ளைப்பூண்டு 2 மிளகாயை மட்டும் பகுந்து போட்டு வச்சுருக்கிறோம். அப்புறம் என்னோடய வீட்டில் இருந்தால் 2 காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். இப்போ இதில் இவ்வளவு காயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்னென்ன ஒரு 3-4 இருந்தால் கூட போதும். உதாரணமாக தக்காளி, வெங்காயம், கேரட்டு, இந்த கோஸ் இருந்தாலே போதும். மற்றதெல்லாம் உங்களை இது காரத்துக்கு கட்டாயம் இஞ்சியும் 2 மிளகாயும் மட்டும் வேணும். ஓகே, எல்லா ஜாமானும் ரெடி ஆகிட்டு இனிமேல் இதை வளர்த்தி பதக்க வேண்டியதான் வாங்கி. எண்ணெய்னாலும் சரி, இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலாலும் சரி, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு பொருளாக போட்டு நல்லா வதக்கி எடுங்க. ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வதங்கினாலே போதும். கொஞ்சமாக இருக்கிற ஐட்டங்களை முதல்ல போட்டு வதக்கிடுங்க. அப்புறம் அதிகமாக இருக்கக்கூடிய ஐட்டங்களை கடைசியாக போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கினா போதும். ஒன்று தனித்தனியாக வதக்கி எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து இந்த கரம் மசாலா பொடி தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போடுறதில்ல. லேசாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. முதல்ல நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு பாருங்கள். எல்லாம் சேர்ந்து கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிடுவோம். மறக்காமல் அந்த மிளகாயை அப்படி எடுத்து தூர போட்டிருக்கேன். ஏன்னா வாயில் பண்ணும்போது உரைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முதல்ல எடுத்து மிளகாயை தூர போட்டேன். நான் கடையில் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு விருப்பமான ஏதோ ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டை வாங்கி அதை எல்லாத்தையும் முதல்ல வெளியே எடுத்து வச்சுக்கிடுங்க. தோசைக்கல்ல நான் சாதாரண சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி நான் அந்த ப்ரெட் அப்புறம் பொரிச்சு எடுக்கிறேன். இப்படி கோல்டன் ப்ரௌனில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் ஒத்துக்கும்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து வச்சுக்கிடுங்க. நம்முடைய காய்கறிகளுடைய கூட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒவ்வொரு ப்ரெட்டுக்கு மேலே இதை கொஞ்சம் எடுத்து வச்சு இன்னொரு ப்ரெட் பீஸை மேலே எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி
நிறைய பீஸில் எல்லா பீஸையும் மொத்தமாக எடுத்து வச்சுருங்க. ஈஸியான காலை சமையல் சிம்பிளாக குயிக்காக பண்ணுவோம்.